இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திற்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் காப்பாற்றிய தலைவர் கலைஞர். ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த போது காப்பாற்றியவர், இறையாண்மைக்கு ஆபத்து வந்த போது காப்பாற்றியவர், மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்த போது காப்பாற்றியவர். அப்படி இந்தியாவை காப்பாற்றிய கலைஞர் என்று ஆய்வு செய்கின்ற அந்த தருணமும் இந்த ஆண்டிலேயே வரும் என்று நான் நம்புகிறேன். அவர் சில்வர் ஸ்பூன்ல சாப்பிட்டவர் அல்ல. சாதாரண குடும்பத்தில் எளிமையாக பிறந்து கொடிபிடித்து கொள்கை முழக்கமிட்டு 14 வயதிலே திருவாரூர் வீதியிலே ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ நாடி வந்த இடம் இதுவல்லவே என்று கொடிபிடித்த கலைஞர் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய தலைவராக தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தார் என்றால் அவருடைய வழியிலே இந்த ஆட்சி நடக்கிறது. படிச்சா மட்டும் போதாது, படிச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு தேவை இருக்கணும். அதை செய்து கொடுப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதை செய்ய வேண்டும் என்று சொன்னவர் தான் பெரியார், அதை செய்து காட்டியவர் தான் அண்ணா கலைஞர். அந்த வழியிலே இன்றும் அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக தலைவர் தளபதி அவர்கள். அந்த தலைவருடைய வழியிலே இன்று இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய சிறப்பான தகுதிக்கேற்ப வளர்த்துக்கிட்டு இருக்கவர் நம்முடைய இளைஞர் நலன் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான். வேலன் அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். அதில் கலந்து கொண்ட அதன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 45 நிமிடம் நம்முடைய தலைவரை பற்றியும் கலைஞரை பற்றியும் பாராட்டி பேசினார். அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்ன சொன்னா, எவ்வளவோ தலைவர்கள் பிறந்திருக்கிறாங்க, வளர்ந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, சாதிச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு நூற்றாண்டு நிகழ்ச்சியை எந்த இயக்கமும் இதுவரை நடத்தியதும் கிடையாது, நடத்துவதற்கான வாய்ப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய நூற்றாண்டை மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொறியாளர் அணிக்கும் பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க சிலர் நினைக்கலாம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், இனமான பேராசிரியர், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா வார்த்தை பொறியாளர்கள், லாங்குவேஜ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். அதனால்தான் பொறியாளர் அணி சார்பில் கலைஞர் புகழ்பாடுகின்ற இந்த பேச்சு போட்டியை நடத்துறது மிகவும் ஒரு பொருத்தமான நிகழ்ச்சி.